2023-2024 ஆண்டிற்கான கைத்தறி நெசவாளர் மற்றும் வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வானவர்களுக்கு பரிசுத் தொகை, காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னையில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக செட் அமைக்கும் போது விபத்து, 20 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்த வடமாநில தொழிலாளி படுகாயம். தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளின் காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தாம்பரம் அடுத்த கொளப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் பழைய பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஈக்குவடார் நாட்டில் நகரப்பகுதி நோக்கி வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ, குடியிருப்புகளிலும் தீ பரவியதால் மக்கள் அச்சம். இந்தியாவின் எந்த பகுதியையும் பாகிஸ்தான் என்று யாரும் அழைக்க வேண்டாம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கருத்து. அப்படி அழைப்பது தேச ஒருமைப்பாட்டின் அடிப்படைக்கு எதிரானது எனவும் விளக்கம். ஊழல் புகார் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ராஜினாமா செய்யக்கோரி பாஜகவினர் போராட்டம். பெங்களூருவில் சித்தராமையா வீட்டை முற்றுகையிட சென்ற தொண்டர்களை இழுத்து சென்று கைது செய்த காவல்துறை. பீகார் மாநிலம் பாகல்பூர் அருகே கங்கை நதியில் இருந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட கரையோர வீடுகள். கனமழையால் கங்கையில் அபாய அளவை விட 5 அடி உயரத்திற்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். விசிக திமுக கூட்டணியில் விரிசலோ சலசலப்போ இல்லை. திமுக மீது ஆதவ் அர்ஜுனா விமர்சனங்களை முன்வைப்பது தொடர்பான கேள்விக்கு திருமாவளவன் பதில். திமுக மற்றும் விசிக ஆகிய 2 கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS மனு. மதுரை ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன். நாளொன்றுக்கு 1 லட்சம் வரையிலான பயணிகள் மதுரை ரயில் நிலையத்தை பயன்படும் அளவிற்கு மறுசீரமைக்கப்பட்டு வருவதாகவும் பேட்டி. விசிக மது ஒழிப்பு மாநாடு என்பது மக்களுக்கான விழிப்புணர்வு. இதில் அரசியல் கலக்கக்கூடாது. திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு இதுவரை அனுமதி மறுக்கவும் இல்லை, வழங்கவும் இல்லை. விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விளக்கம். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 2ஆம் கட்டமாக 26 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மும்முரம். 4 மணி நேரத்தில் 24% வாக்குகள் பதிவு. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பிய விவகாரத்தில் இயக்குநர் மோகன்ஜி மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. கோயில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் ஒரே நாளில் 2.5 கோடி ரூபாய் வரை வர்த்தகம். காங்கேயம் காளை ரூபாய் 55,000 முதல் 60,000 வரையும், பசுமாடுகள் ரூபாய் 35,000 முதல் 40,000 வரையும் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பிரபல தெலுங்கு யூடியூபர் ஹர்ஷா சாய் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக பெண் கொடுத்த புகாரில் தெலுங்கானா போலீசார் நடவடிக்கை. தன்னை கொலை செய்ய ஈரான் முயற்சிப்பதாக ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு. அமெரிக்க ராணுவம் வேடிக்கை பார்ப்பதாகவும் புகார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.